மயிலாடுதுறை மாவட்டம் விளநகர் வரதராஜ பெருமாள் கோவிலில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெற்றதால் திரளான பக்தர்கள் பங்கேற்று மனமுருக கோபுர தரிசனம் மேற்கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்லப்பா. அவரிடம் பேசலாம். வணக்கம் செல்லப்பா, விவரங்கள். வணக்கம் பரிதா. மயிலாடுதுறை அருகே விளநகர் கிராமத்தில் பெருந்தேவி தாயார் உடனுரை வரதராஜ பெருமாள் எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார். இந்த தலம் தென்காஞ்சி எனவும் அழைக்கப்படுகிறது. கடும் தவம் மேற்கொண்ட தெய்வீர் முனிவரும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள்மிகு வரதாச்சியார் பெருமாள் திவ்ய காட்சியளித்தது இத்தல சிறப்பாகும். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பல்வேறு சிறப்புகளுடைய கோவிலானது கடந்த 2002ஆம் ஆண்டு கும்பாபிஷேகமானது நடைபெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து கோவிலானது பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டு 23 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி கோவிலில் யாகசாலை அமைக்கப்பட்டு கடந்த 27ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், வாஸ்து பூஜை, வாஸ்து ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலசாந்தி, கோ பூஜை, கஜ பூஜை, அசுவ பூஜை தொடங்கியும் புனித நீர் அடங்கிய கரங்கள் 28ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை, அதாவது யாகசாலையில முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் உற்சவர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு இன்று 5ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று பூர்ணாகுதி மற்றும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பட்டாட்சியர்கள் புனித நீர் அடங்கிய கணங்களை தலையில் சுமந்தும் மேலவாத்தியங்கள் முழங்க கோவிலை சுற்றி வலம் வந்தும் விமான கும்பத்தை அடைந்தனர். அங்கு வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோபுர கலசங்கள் மீது புனித நீரானது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து கோபுர கலசங்களுக்கு மீது தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் மூலவருக்கும் புனித நீர் அடங்கிய கணங்களாக புனித அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. பரிதா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.